பதத்தை நாம் எடுக்க முடியும். கோபம் என்ற பதம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றியது. அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள். ஆண்டவர் யார் மேல கோபமாயிருப்பார்? யார் மேல கோபம்? ஆண்டவருடைய வார்த்தையின்படி கேட்கிறவர்கள் மேல அல்ல, அதன்படி நடக்கிறவர்கள் மேல அல்ல. கேட்டு அதன்படி நடக்காதவர்கள் மேல ஆண்டவருக்கு கோபம். ஒரு சொல்லுங்க. இன்றைக்கு இவ்வளவு நேரம் நீங்கள் ஆலோசனை கேட்டீங்க, சாந்தமா கேட்டீங்க. அது நீங்கள் ஏற்றுக்கொண்டு இனிமேல் நீங்க செய்வீங்கன்னா ஆண்டவருக்கு உங்க மேல கோபம் ஒன்றும் இருக்காது. ஏன்னா இதுல உள்ள வேத வசனம் எல்லாம் ஆவியானவர் 40 பரிசுத்தவான்கள் மூலமா ஏவப்பட்டு பேசி எழுதினதான வார்த்தை. ஒரு சொல்லுங்க. ஆமென். இந்த வார்த்தை வாசித்தது போல எல்லாருக்கும் சீர்திருத்தப்படக்கூடிய வார்த்தை. அது அப்படிப்பட்ட உபதேசம். இந்த உபதேசத்தை விட்டு வேற உபதேசத்தை கை கொண்டால் பைபிள் சொல்கிறது அவன் சபிக்கப்பட்டவன். அவன் மேல தெய்வ கோபம் வரும். ஒரு சொல்லுங்க. அதுக்கு அர்த்தம் சத்தியத்தை அறிந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்கள், அவர்கள் மேல தெய்வ கோபம் வந்து இறங்குமாம். நாம் யாரும் அந்த கோபத்துக்கு ஆளாக கூடாது. ஒரு சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு அநேக நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். என்னென்ன நன்மை செய்தார் என்பதை நானே வாசிச்சு விட போறேன், டைம் இல்லையே. சங்கீதத்தில் நீங்கள் எல்லாம் எடுத்துக் கொள்ளுங்க. 105, 40, 41 இப்ப வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனத்துக்கு காடுகளையும் வான அப்பத்தினாலையும் அவன் கொடுத்து திருப்தியாக்கினாராம். அது மாத்திரமல்ல, கண்மலையை திறந்து தண்ணீர் புறப்பட பண்ணி தண்ணீரை கொடுத்தாராம். சங்கீதம் 106:10 வாசிக்கும் போது அவர்களை பகைஞர் கைக்கும் சத்ருவின் கைக்கும் விலக்கி மீட்டு கொண்டாராம். கண்ணுக்கு சொல்லுங்க. ஜனத்துக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள் இவ்வளவு அல்ல, இன்னும் அநேக காரியங்கள் நன்மைகளை கொடுத்திருக்கிறாரு. அது என்னென்ன நன்மை என்பது வேதத்தில் இருக்கிறது. அது சொல்ல எனக்கு இப்போது போதுமான டைம் இல்லை. பைபிள் படிச்சு பார்க்கவும் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் அவருடைய ஜனம் என்று சொல்லப்படுகிறார். அவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் என்னென்ன விதத்துல நம்மளை நடத்தி கொண்டு போகிறாரு, போஷித்து கொண்டிருக்கிறாரு, தேவைகளை சந்திச்சு கொண்டிருக்கிறாரு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நன்மைகளை ஆண்டவர் செய்து இருந்தும் இந்த ஜனம் தெய்வத்தை விட்டு விலகி போகிறது. அப்படி விலகி போகிறவங்களுக்கு மேலதான் தெய்வ கோபம் வரும். கரங்களை சொல்லுங்க பார்ப்போம். மாத்திரமல்ல, சங்கீதம் 107 4ஆம் வசனம் முதல் தொடர்ந்து சில வசனங்களை வாசிக்கும் போது அங்க பார்க்கிறோம், இந்த ஜனத்தை ஆண்டவர் விடுவித்தாராம். எதிலிருந்தெல்லாம் விடுவிச்சாரு? நீங்களே யோசித்து பாருங்க. உங்களை ஆண்டவர் எதிலிருந்தெல்லாம் விடுவிச்சாரு? வியாதியிலிருந்து விடுவிச்சாரு, ஆபத்திலிருந்து விடுவிச்சாரு, மரண கண்ணீரிலிருந்து விடுவிச்சாரு, சத்துருடைய கையிலிருந்து விடுவிச்சாரு. இப்படி பல விதத்திலையும் ஒவ்வொரு நாளும் விடுவிச்சு 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 கொண்டு வந்தார். அது மாத்திரமல்ல, செவ்வையான வழியிலே நடத்தினாராம். நீங்க யோசித்து பாருங்க, எந்தெந்த செவ்வையான வழியில ஆண்டவர் நம்மளை நடத்தி வராரு, செம்மையான பாதையில நம்மளை நடத்தி வராரு. அது மாத்திரமல்ல, எத்தனையோ விதமான நல்ல காரியங்களை, நம் மனசுல நினைச்ச காரியங்களை அவர் நிறைவேற்றி நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்கினாரு. பாருங்க,
அது மாத்திரமல்ல, பசியுள்ள ஆத்துமாவை அவருடைய நன்மையினால் நிரப்பினார். யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட சில நல்ல காரியங்கள் ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு செய்தார். அன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆண்டவர் இப்படி செய்தார். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து மோசே என்ற ஊழியக்காரன் மூலமாய் விடுவிக்கப்பட்ட ஜனம், பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் இருந்து காப்பாற்றப்பட்ட ஜனம், தப்புவிக்கப்பட்ட ஜனம், வெளியில கொண்டு வந்து ஆண்டவர் ஆசீர்வாதமான வழியில் நடத்தினார், செழிப்பான பாதையில் நடத்தினார். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு நாள் கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சு, கொஞ்சம் வறுமை நேரிட்டுச்சு, கொஞ்சம் தாரித்திரம் வந்துச்சு, கொஞ்சம் பசி வந்துச்சு, கொஞ்சம் தாகம் வந்துச்சு. உடனே அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு உள்ள இருந்து, அந்த இருதயத்துக்குள்ள இருந்து முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு சொல்லுங்க, விடுதலையாக்கி கொண்டு வந்த ஊழியக்காரர்களையும் எரிச்சல், போராம. மரியாதைக்கு நாங்க அங்க இத்தனை வருஷம் 430 வருஷம் இருந்து பாடுபட்டு பாரங்களை சுமந்து கொண்டு வல்லபொரிய ஆகாரம் கிடைச்சு வந்து அது போதுமா இருந்தது. இப்போ எங்களுக்கு தண்ணி தாகமா இருக்குது, பசியா இருக்குது அப்படி சொல்லி முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்களே. முறுமுறுக்கிறவங்க மேல தெய்வ கோபம் வரும். கரங்கத்தோடு சொல்லுங்க, இத்தனை வருஷமா கர்த்தரிடத்திலிருந்து எத்தனை நன்மை பெற்றுக் கொண்டீங்க நீங்க? இந்த சபையில் ஆண்டவர் உங்களை வந்து அவன் நாட்டி வச்ச பிறகு அன்று முதல் இன்று வரையிலும் அவன் எத்தனையோ எத்தனையோ நன்மைகள் நீங்க அனுபவிச்சீங்க. சகோதரமார், சகோதரிகள், அம்மமார், தகப்பன்மார், யோசித்து பாருங்க. உங்க பிள்ளைகளுக்கு திருமண காரியம் என்றும், அவன் நல்ல காரியம் என்றும், படிப்பு காரியம் என்றும், வேலை காரியம் என்றும் ஆண்டவர் செய்தாரா இல்லையா? யோசித்து பாருங்கள். பின் ஏன் முறுமுறுக்கிறீங்க? பின் ஏன் அந்த மோசத்தில் பொறாமை கொண்டது போல நீங்கள் பொறாமை கொள்கிறீங்க உங்க ஊழியக்காரத்தில்? கேட்கிறேன். எங்களுக்கு ஒரு பொறாமை இல்லை பாஸ்டர் அப்படி சொல்லி இருக்கிறவங்களும் உண்டு. நல்லது. இனிமேல் உங்களுக்குள்ள பொறாமை வராம இருந்தால் நல்லது. ஒரு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமா, சிலவங்களுக்கு என்னன்னா, அவன் அன்றைக்கு அவர் நிலம் வாங்கிட்டாரு, இப்படி எல்லாருக்கிட்டையும் பிரிச்சு பிறகு வாங்கிட்டாரு, ஆனா ஆலயம் கட்டிட்டாரு, அவன் பாட்சிகள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாரு, நல்ல எல்லாமே அவன் தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திச்சாரு. இப்போ எங்களை அவருக்கு கண்டுகொண்டா. அது தவறு நினைப்பது. உங்களை கண்டுகொள்ளாம என்று சொல்லிதான் உங்களை இவ்வளவு தூரம் வற்புறுத்தி வாங்க வாங்க ஜபத்துக்கு வாங்க ஜபத்துக்கு வாங்க அப்படி சொல்லி வற்புறுத்தி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தானே வற்புறுத்துறாரு. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் தலைமுறைகள் ஆசீர்வாதமா இருக்கணும் என்பதற்காக தானே, உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கு தானே அவன் உங்க ஊழியர்களுக்கெல்லாம் வற்புறுத்துறாரு. அதை சிந்திக்கிறீங்களா? தவறை எண்ணாதீர்கள். கருத்து சொல்லுங்க. ஆமே, உங்களுக்காக பரிந்து பேசுவதற்கு, உங்களுக்காக தரப்புல நிற்பதற்கு ஒரு ஊழியக்காரர் வைத்திருப்பார் என்று சொன்னால், எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, நீ இதை மறந்து தவறான காரியங்களுக்கு மனசை செலுத்தக்கூடாது. உன் அம்மா அப்பா பிள்ளைகளாகிய உனக்கு ஆமென் வஸ்திரங்களை வருஷந்தோறும் 1 ஜோடி 2 ஜோடி எடுத்து தாராங்கல்ல, அனுதினம் உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை வாங்கி தாராங்க இல்லையா? விட்டமின்ஸ் ஆகாரம், அந்த இறைச்சி, இந்த அப்பம் என்று சொல்லி வாங்கி தாராங்க இல்லையா? உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவங்க செய்து தாராங்க இல்லையா? அந்த அப்பா அம்மா மேல நீங்க எரிச்சல் அடையக்கூடாது, பொறாமை கொள்ளக்கூடாது, முறுமுறுக்க கூடாது அவர்களை குறித்து. அப்படி செய்தீங்கன்னா பக்தி அரங்கம் ஒரு சொல்லுங்க பார்ப்போம். சத்தம் சொல்லுங்க. வனந்தரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேரில், வனந்தரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேரில்,
எல்லாம் கடந்து வரும்போது ஏன் முறுமுறுக்கணும்னு கேட்கிறேன். எனக்கு இந்த கஷ்டம், எனக்கு இந்த வறுமை, எனக்கு இந்த வியாதி, எனக்கு இந்த பலவீனம், யாரும் கண்டது இல்லை. எல்லாரும் கைவிட்டாங்களா? கைவிடட்டுமே. ஊழியக்காரர் கைவிட்டாரா? விடட்டுமே. அப்பா அம்மா கைவிட்டாங்களா? விடட்டுமே. ஏன் கவலைப்படணும்? கர்த்தர் உங்களை கைவிடல. கர்த்தர் இன்று வரையும் நடத்துறாங்க இல்லையா? இன்று வரையும் உங்களை விடுவிச்சு பாதுகாத்து கொண்டு வராங்க இல்லையா? பின்ன ஏன் அவருடைய சமூகத்துல நிலைச்சிருக்க முடியாது? ஏன் அவர் சொல்றபடி கீழ்ப்படிய முடியாது? வேதம் சொல்லுகிறது, கீழ்ப்படியாது பிள்ளைகள் மேல் தேவன் கோபாக்கினை வருகிறது. கரெக்டாக சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமென். அடுத்தபடியாய் போகும்போது இந்த ஜனம் நன்மை பெற்ற ஜனம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஜனம். சில கஷ்டங்கள் எல்லாம் வந்தாலும் கூட ஆமென் பொறுத்து கொள்ளாத இந்த ஜனம் ஆண்டவரை சில விஷயங்கள கோபம் ஊட்டிட்டு இருக்கிறாங்க. அதை கூட நான் அவங்க சொல்லுகிறேன். எரேமியா புஸ்தகத்துல, எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கும் போது, ஜீவனுள்ள தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனார்கள். கரங்களை சொல்லுங்க. யாரு? இஸ்ரவேல் என்று பெயரெடுக்கப்பட்ட ஜனம். இஸ்ரவேல் என்று அவன் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று பெயரெடுத்து வாழ்ந்த ஜனம் இன்றைக்கு கர்த்தரை சில விஷயத்துல கோபம் ஊட்டினார்களா? நம்ம எல்லாரும் யாரு? இஸ்ரவேலர்கள். ஒரு சமயம் யாக்கோபின் சந்ததிகளாக இருந்தோம் இல்லையா? அப்படின்னா யாக்கோபை போல வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா யாக்கோபு என்றால் ஏமாற்றுக்காரன் நமக்கு தெரியும். அவன் எத்தனை, ஆனா அந்த யாக்கோபுக்கு தான் ஆண்டவர் இஸ்ரவேல் என்ற பெயர் சூட்டினார். அது எந்த சம்பவம், அது என்ன காரியம் என்பதை வேதத்தை படிச்சு பார்க்கும்போது தெரியும். அதை நம்ம விளக்க வரல. ஆனா இப்போது நம்ம எல்லாரும் இஸ்ரவேலர்கள். கரெக்டாக சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்யறாரு, நம்மளை நடத்துறாரு, போஷிக்கிறாரு, எல்லா காரியம் செய்துட்டு இருக்கிறாரு. ஆனா நம்ம தான் நன்றி இல்லாம இருக்கிறோம். அப்புறம் நன்றியோடு துதிக்காம இருக்கிறோம். அவருடைய ஆலயத்தில் வருவதை நிறுத்தி விடுகிறோம். தேவ சமூகத்தில் வந்து ஜெபிப்பதை நிறுத்தி விடுகிறோம். நன்றி இல்லை, ஆண்டவர் ஸ்தோத்திரத்தை அர்ப்பிக்க மாட்டோம். ஆகவே ஆண்டவர் இதனால் ரொம்ப துக்கப்பட்டு இருக்கிறாரு. இதனால் அவர் கோபமா இருக்கிறாரு அவருடைய ஜனத்தின் மேல. கைதொழு சொல்லுங்க. ஆமென். இவர்கள் ஆமென் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகி கர்த்தரை விட்டு விலகி போனார்களாம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கும் போது, ஜீவ தண்ணீர் ஊற்றாகி கர்த்தரை விட்டு விட்டார்கள். பாத்தீங்களா? விட்டு விட்டார்கள். இன்னைக்கு அநேக சபையில் ஆராதனை நடக்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம் வீட்டுல செல்போன் நோண்டி கொண்டிருப்பாங்க. சில தம்பிமார் ரொம்ப கவனம், செல்போன் தேவையில்லாம நோண்டி அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லுது நீங்க பார்க்க வேண்டாம். முக்கியமான போன் உங்கள் நண்பர்களோ அவங்க ஊழியக்காரங்களோ உங்களுக்கு போன் பண்ணினால் நீங்கள் அதையும் செய்யுங்க, பேசுவோம் விட்டுடுங்க. அதுவும் லிமிட்டா பேசுங்க, ஓவரா பேசாதீங்க. ஏன்னா தேவையில்லாத வார்த்தைகள் நம்ம வாயில வரத்தக்க அளவுல பிசாசு பேச வச்சுட்டே இருப்பான். ஒரு சொல்லலுங்க, சுகச்செய்தி மட்டும் கேளுங்க, நல்ல செய்தி மட்டும் கேளுங்க, அதோட முடிச்சிடுங்க. ஸ்தோத்திரம். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு நல்லது. ஆகவே இன்றைக்கு அநேக தேவ சமூகத்தை வந்து ஜெபிக்க மனம் இல்லை, பைபிள் திறந்து படிக்க மனம் இல்லை, தியானிக்க மனம் இல்லை. ஆமென். சும்மா செல்போன்லாம் சில டிவிக்கு உட்கார்ந்து இருப்பாங்க, சினிமா பார்த்து சீரியலை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. தேவ சமூகத்தில் வர வேண்டியவர்கள் இவர்கள் எல்லாரும் தெய்வ நன்மை பெற்றவர்கள். ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்தவர்கள், மக்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தவர்கள், மக்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்தவர்கள். இப்படி அவர்களுக்கு நல்ல ஒரு வீடு கட்டப்பட்ட குடும்பம் இது. நல்ல ஒரு விசாலமான வீடு அவர்களுக்கு இருக்கிறது, நல்ல செழிப்பு இருக்கிறது. ஆனால் தெய்வத்தை கோபப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க சில விஷயங்களில். நான் சொன்னது போல செல்போன் விஷயம், டிவி விஷயம். சில ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதிக்க வராம கடைக்கு முன்ன போயிருந்து நியூஸ் பேப்பர் எடுத்து வாசிக்கிறது, அடுத்த வீட்டுல போயிருந்து கதை அடிக்கிறது, இப்படி வீணான காரியங்களை செய்கிறதுனால தெய்வ கோபம் அவர்கள் மேல் இறங்குமாம். கரங்களை சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஆகவே பாட்டுகாரர் இப்படி பாடுகிறாரு, லோகத்தின் இன்பமெல்லாம்
இந்த ஜனம் தாறுமாறாய் அவன் ஓடுகிற ஒட்டகம். எரேமியா 14:6 படிக்கும் போது காட்டு கழுதை என்று சொல்லப்படுகிறது. சில விசுவாசிகள் ஆமை தாறுமாற ஓடுவாங்க. தாறுமாற ஒரு இடம்ங்கிறது இல்லை. வேதத்தை வாசிக்கிறோம், தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம். அப்போ பெண்ணுங்க தான் தாறுமாற ஓடுவாங்களா? ஆணுங்க கொஞ்சம் பிடிச்சு நிற்கிறாங்க போல. கை உயர்த்து சொல்லுங்க, சந்தோஷம் சொல்லுங்க. ஆமா, பைபிள் சொல்லுது, எப்பொழுது கற்றாலும் உணர்வில்லாமல் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவங்க வந்து நுழைவாங்க. எப்படிப்பட்டவங்க? கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகளும் வந்து நுழைவாங்களா? நுழைச்சு அந்த வார்த்தை இந்த வார்த்தை வசமாக்கி கொள்வதற்கு சாதமா பேசி, அன்பா பேசி, நீங்க எந்த சபைக்கு போறீங்க, உங்க பாஸ்டரோட பேர் என்ன, எங்க சபை ஆவிக்குரிய சபை, நாங்க சத்தியம் பேசக்கூடிய சபைன்னு பொய்யா சொல்லி நீங்க இங்க வாரீங்களா, ஒரு கூட்டத்துக்கு ஒரு மீட்டிங் இங்க வாரீங்களா அப்படின்னு அப்படியே நைஸா இந்த சர்ப்பம் அன்றைக்கு ஏவாள் இடத்துல போய் மன்றிச்சது போல இன்றைக்கு பெண்களுடைய வீடுகளில் சாத்தான் அநேக கள்ள போதகர்களையும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. எச்சரிக்கை விசுவாசிகள், தெய்வ கோபம் எப்படி தேசத்திற்கு பற்றி எரியாமல் இருக்கும், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியை அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை உண்மையாய் முத்தம் செய். முத்தம் செய். கண்ட இடமெல்லாம் கால் வச்சு, கண்ட இடமெல்லாம் காணிக்கைகள் கொடுத்து, கண்ட இடமெல்லாம் ஊழியக்காரனுடைய கையை தலையில வச்சு செபம் பண்ண வச்சு வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற விசுவாசியே, கண்ட இடமெல்லாம் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி தீர்க்க தரிசனம் சொன்னாதான் எனக்கு விசுவாசம். பைபிள் சொல்லுது, தீர்க்க தரிசனம் கேட்கிறவருடைய முடிவு என்னவாய் மாறும்? என்னவாய் மாறும்? போச்சு கடைசி கட்டத்துல. ஏன்னா வசனம் உங்களுக்குள்ள இருக்காது. இப்ப வசனம் கேட்கவும் இஷ்டப்படாது, முறுமுறுப்பு, பிடிக்கல. தீர்க்கதரிசனம் கேட்டா என்ன பற்றி சொன்னாரு. எந்த ஊழியக்காரன் நம்பாத, சத்தியம் பேசுற ஊழியக்காரனை, கடிந்து கொண்டு பேசுற ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த ஊழியக்காரன் மூலமா உங்களுக்கு ஆசீர்வாதம். ஒரு சொல்லு, சத்தமா சொல்லு, சத்தமா சொல்லு. அதே போல
உங்க சொந்த ஆவிக்குரிய நிலையில உங்களை நடத்துகிற பாஸ்டரை தவிர வேற எந்த பாஸ்டரையும் வீட்டுக்குள்ள ஏற்றி ஜெபம் பண்ண வைக்க கூடாது. ஆமே. 2 யோவான் 10 படிச்சு பாருங்க. படிக்கிற நேரம் இல்ல, வீட்டுல போய் படிங்க. ஆமே. இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் வேறொரு உபதேசத்தை கொண்டு வருகிற எந்த ஊழியக்காரரையும் வீட்டுக்குள்ள ஏற்றக்கூடாது. அவருக்கு வாழ்த்துதல் கூட சொல்லக்கூடாது. பாஸ்டர் ஸ்தோத்திரம். பைபிள் கையில இருக்கும், வெள்ளை வெள்ளை போடுவாங்க, மீசை இருக்காது. நல்ல கவனம் வேணும். ஒரு சொந்தக்காரா இருக்கலாம், ஒரு நண்பரா இருக்கலாம். அந்த ஊழியக்காரங்க யாரா இருந்தாலும் சரி வீட்டுல ஏற்றி ஜெபம் பண்ண வேண்டாம். அன்பு மட்டும் போதும் அவங்களுக்கு மட்டும். ஜெபம் பண்ணுவோம்னு கேட்டா வேண்டாம் பாஸ்டர், எங்களுக்கா ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு போது பாஸ்டர் சொல்லி அன்பாக பேசி அனுப்புங்க. அனுப்புன நீ ரட்சப்பட்ட, இல்லன்னு நீ வஞ்சிக்கப்பட்ட. கைத்தோட சொல்லு, சத்தமா சொல்லு. சில வேளை அந்த ஊழியக்காரர் ஏதாவது உதவி செய்யலாம், வீடு கட்டி தரலாம், கூரை போட்டு தரலாம், எதெങ്കിലും பொருள் தரலாம், எதெങ്കിലും பரிசு வாங்கி தரலாம். நம்பாத, நீ வஞ்சிக்கப்பட்டாய். தெய்வ கோபம் இறங்குவதற்கு காரணம் நீதான். குமாரன் கோபம் கொள்ளாமல் நீ வழியில் அழியாமல் இருக்கும்படி அவரை வசனத்தின்படி வருகிற பாடல்கள் கொஞ்சம் எல்லாம் சகிச்சு முத்தம் செய். அவரை பாடு, அவரை துதி, அவரை ஆராதனை செய். அவருடைய சமூகத்தில் அடங்கி இரு. எந்த சூழ்நிலையிலும் பிடிச்சது இல்லை. கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் கீழ்ப்படியாத ஒரு கூட்டம் இருக்குதே, அவங்க மேல பற்றி எரியும். வசனத்தை கேட்டு என்னை குறித்து பேசினாலும் அது எனக்கு நல்லதுதான் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் இருக்குதே, அவர்கள் ஆண்டவரை அண்டிக் கொண்டதுனால அவர்கள் சந்தோஷமா பாடி துதிச்சிட்டு இருப்பாங்க. கருங்களை விட்டு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தேசத்துல எந்த அழிவும் வரட்டும், இவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆனா கீழ்ப்படியாம ஜனங்களை அழித்து கொண்டு போகும்போது இந்த உண்மையா இருக்கிற விசுவாசிகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு கவலைதான், வாரம் தான். ஐயோ, அந்த மனுஷனுக்கு எத்தனை நாள் உபதேசம் சொன்னேன், எத்தனை நாள் புத்திமதி சொன்னேன், கேட்காம ஓடிட்டாலே. இன்றைக்கு அவள் படுகிற வேதனை. நாட்டிலே இந்த சம்பவம் நடந்தது. பேசித்தனம் படிதார்கள் வேதம் சொல்லுது. அதுக்கு அர்த்தம் என்ன? சத்திய உபதேசத்தை பொய்யாக மாற்றி பொய்யான உபதேசத்தை புரட்டிலே ஆமே ஊழியக்காரர்கள், அன்னைக்கு இருந்த ஊழியக்காரர்கள் பாபிலோன் நாட்டிலே நுழைந்து ஞானஸ்நானம், மூழ்கி ஞானஸ்நானம் அல்ல, தெளிப்பு ஸ்நானம் என்று சொல்லி சுயவார்த்தை சொல்லி வஞ்சித்தார்களே. இன்றைக்கு லோகம் முழுவதும் இருக்கிற சில சபையிலே இன்றைக்கும் தெளிப்பு ஸ்நானம் கொடுத்து ஜனங்களை நரகத்துக்கு விடுறாங்களே. எச்சரிப்பு. தெய்வ கோபம் எப்படி இறங்காம இருக்கு இவர்களே? அத்தனைக்கு மூழ்கி ஸ்நானம் எடுத்த பாஸ்டர் மாதிரி ஜனங்களுக்கு கொடுக்கிறது தெளிப்பு ஸ்நானம். இவங்க மட்டும்தான் பரலோகம் போகணும், அவங்க போட்டாமா? ஸ்தாபனத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது, ஸ்தாபன தலைவருக்கு பயந்து இருக்கிறது. நீ ஸ்தாபன தலைவருக்கு பயப்பட வேண்டாம், வாசனத்துக்கு பயப்படு. பைபிள் சொல்கிறது, வாசனத்துக்கு நடுங்குவதை நான் நோக்கி பார்ப்பேன். வாசனத்துக்கு நடுங்கு. வாசனத்துக்கு நடுங்கலனா வாசனம் நியாயத்திற்கும் தெய்வ கோபம் இறங்க போகிறது. எச்சரிக்கை. கரங்களோடு சொல்லுங்க, சத்தமா சொல்லு. தம்மை விரோதித்த ஆவா பக்தரை வழிகளில் செல்லாதவர். கரங்கள் தட்டி, தம்மை விரோதித்த ஆவா பக்தரை செம்மை வழிகளில் செல்லாதவரை ஆண்டவராயிரம் பக்தரோடே அந்நாளிலே நியாயம் தீர்த்திடுவார். ஆண்டவராயிரம் பக்தரோடே அந்நாளிலே நியாயம் தீர்த்திடுவார்.
வேண்டி, புருஷனாருக்கு வேண்டி, மனைவிக்கு வேண்டி வந்து புலம்புவதற்கு நேரமில்லை. குறைய கண்டுபிடிக்கணும், அது நம்ம தூக்கிட்டு நடக்கணும், அடுத்தவங்களை கூட்டம் கூடி பேசணும், சபை விட்டு போகணும். இதுதான் எண்ணம். இஸ்ரவேல் என்று பெயரிடப்பட்ட ஜனம் தேவ சமூகத்தில் இருந்து வரப்போகிற அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ளணும். நான் என் குடும்பமும் வரப்போகிற அவன் கோபத்தில் இருந்து நான் என் குடும்பமும் ரட்சப்படணும் என்கிற எண்ணமே இல்லை. இன்னைக்கு முதல் இந்த எண்ணம் வரணும் எல்லாருக்கும். ஒரு அல்ல சொல்லு, கை உயர்த்தி சொல்லு. தூங்குறவங்களை ஒரு அல்ல சொல்லு. ஹல்லேலூயா. உறக்கம் வரதான் செய்யும். சத்தியத்தை பேசணும், உள்ளது சொல்லவும் பிடிக்காத பிசாசுக்கு அநேகருடைய தலையை குனிச்சு வச்சிருக்கிறான். கேட்காத காலை மந்தமாக்கிட்டு இருக்கிறான், கண்ணை குருடாக்கிட்டு இருக்கிறான். தெய்வ கோபத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள், விழித்தீர்கள். கொஞ்ச நேரம் வசனம் கேட்கிற உறக்கம் வேற வீழ்வார்த்தை பேசுவீங்களா? எவ்வளவு நேரமானாலும் கேட்டுட்டு இருக்கிறோம், தூக்கமே வராது. ஆவிக்குரிய வாழ்க்கை தகர்ந்து கொண்டிருக்கிறது. விசுவாச ஜீவிதம் இன்றைக்கு ஆவி தகர்ந்து கொண்டிருக்கிறது. ஜெப ஜீவிதம் இன்றைக்கு இஸ்ரவேல் என்று பெயரிடப்பட்ட தெய்வ ஜனம் என்று பெயரிடப்பட்ட ஜனத்துடைய வாழ்க்கையில் இல்லை. பாடல் சத்தம் இல்லை, துதிக்கும் சத்தம் இல்லை, ஆராதிக்கிற சத்தம் இல்லை. நேரத்தை வீணாய் ஓட்டிக் கொள்கிறார்கள். தெய்வ கோபம் சீக்கிரமாய் பற்றி எறிய போகிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சத்தமா சொல்லு. ஹல்லேலூயா. சங்கீதம் 106:26 27 வாசிக்கும் போது, அவர்களுக்கு விரோதமாக ஆண்டவருடைய கையை அவர் எடுத்தார். என்னது இப்படி எல்லாம் அந்தர்க்கமா செய்துட்டு இருக்காங்க இல்லையா வசனம் அறிஞ்சவங்க. இதெல்லாம் பார்த்து 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 எத்தனை ஊழியக்காரர்களை அனுப்பி வசனத்தை பேசின பிறகும் தனியை விழிச்சிட்டு அவங்க புத்திமதி சொன்ன பிறகும் கேட்காம தும்மூர் பிடிச்சு நடக்கிறாங்களா? இவங்களெல்லாம் பார்த்து 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 106 சங்கீதம் 26 27 போய் படி. அவருடைய கையை விரோதமா எடுத்துட்டார், விரோதமா எடுத்துட்டார். பிரைஸ் தி லார்ட். எரேமியா 15:6 வாசிக்கும் போது, என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி, உனக்கு விரோதமாய் நீட்டி நீ காட்டுகிற இந்த காரியங்கள் எல்லாம் பேசுற, செயல்படுகிற, நடப்பிக்கிற இந்த துர்க்கிரியைகள் எல்லாம் நான் பார்த்து பார்த்து பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன். கரங்களை சொல்லுங்க, சத்தமா சொல்லு. எரேமியா 7:20 வாசிக்கும் போது, என் கோபமும் என் உக்கிரமும் இந்த ஸ்தலத்தின் மேல் இறங்க போகிறது. எஸ்ஐயா 34:2 வாசிக்கும் போது, சகல ஜாதிகள் மேலும் என் கோபம் இறங்க போகிறது. மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 5:15 வாசிக்கும் போதும் தெய்வ கோபம் சகல ஜனத்தின் மேலும் இறங்க போகிறது. எஸ்ஐயா 31:9 வாசிக்கும் போது, 31:9 வாசிக்கும் போது, நம்முடைய ஆண்டவர் சீயோனில் நெருப்பு, எருசலேமில் சூளை. கரங்களை சொல்லுங்க. நம்முடைய தெய்வம் அன்புள்ளவர் தான். ஆனா வேண்டாம் வேலை வச்சேன்னா ஆண்டவரை குறித்து அறிஞ்சும் அறியாதது போல பாரம்பரியத்தில் இருந்தது போல நீ நடத்திட்டு இருப்பேன்னா, நம்முடைய ஆண்டவர் சொல்றாருங்க, பாரு நான் அன்பா தான் பேசுறேன், நான் அன்பா தான் உன்னை நடத்திட்டு இருக்கிறேன், அன்பா தான் போதிச்சுட்டு இருக்கிறேன், அன்பா தான் புத்திமதி சொல்லிட்டு இருக்கிறேன், நீ ஒண்ணுக்கு செவி கொடுக்கறது